சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் த்ரிஷா, நீ அழுறது எனக்கு கஷ்டமா இருக்கு, அழாத. இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பூஜாவை வேணா திட்டு கொடுக்கட்டா? இல்ல வேண்டாம். அப்ப நீ அழுவி நிறுத்து. என் தங்கம்ல அழாத, என் வைரம்ல அழாத. அத்தா சும்மா இருங்க. என் பொண்ணுல முத்துல வைரம்ல அழாதீங்க. அத்தா அத்தா போதும், சும்மா இருங்க. இப்படிலாம் சொன்னாதான் த்ரிஷா அழுவி நிறுத்துவா, அப்படித்தானே? அத்தா சும்மா இருங்க. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏ. அத்தா இது காலேஜ் தெரியுமா? நீ போ, கிளாஸ் ரூமுக்கு போ. ஓகே. ஏன் மக்கா இன்னைக்கு ரொம்ப லேட்டு? காலைல ரொம்ப காய்ச்சல் அடிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. என்ன உங்க அத்தா நினைச்சா உனக்கு காய்ச்சல் வந்துட்டு? லூஸ் மாதிரி பேசாத தமன்னா. அவி அத்தான் கூடாலே தானே இருக்க, அதுக்கப்புறம் எதுக்கு அவளுக்கு காய்ச்சல் வரும்? அவி அத்தான்னு சொல்லாத நயன்தாரா, அவ ஹஸ்பண்ட்னு சொல்லு. ஆமா அதுவும் சரிதான். எட்டி ரொம்ப எல்லாரும் ஓட்டாதீங்கன்னா. மக்கா நாங்க எதுவுமே போய் சொல்லலை, எல்லாமே உண்மைதான் சொன்னோம். இப்போ ஹஸ்பண்ட் வருவாரு. திட்டி சத்தம் போடாத எருமையலா, யாருக்கும் கேட்டுற போவு. இதுக்குதான் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்தேன். சரி விடு என்கிட்ட சொல்லிட்டால, ஒரு ஆள்கிட்டையும் போவாது. டெட்டி மக்கா நயன்தாரா இங்க பாரு கொஞ்சம். ஏன் எருமை சொல்லு. சூர்யாவை பாரு, த்ரிஷாலையே பார்த்துட்டு இருக்கான். நல்லா இருப்பா டோராமண்ட, அவள்கிட்ட மட்டும் சொல்லிடாத, காளியாட்டம் ஆடிடுவா, சும்மா இரு. ஆமா லெட்டி தமன்னா, சூர்யா ஏன் ஒன்னே பார்த்துட்டு இருக்கான்? செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்க. அடுத்து என்னட்ட வா. அவன் எவ்வளவு பார்த்தா எனக்கு என்ன? அவனா ஆலயம் மண்டையம். என்ன கோவம் வருவப்பா. லேட்டி எதுக்கு ரெண்டு சண்டை போடுறியா? தமனாளுக்கு அத்தா என்ன வரலையா? அதுக்குதான். தமனாளுக்கு அத்தா யாரு மக்கா? தெரியாதா? குரு சார் தான். ஆமா என்கிட்ட வாங்க. குரு சாரை பத்தி யாரும் பேசப்படாது சொல்லிச்சு. அத்தானா அத்தான் வந்துச்சாவ வரைஞ்சு கட்டிட்டு. சார்னு சொல்லுங்கன்னா அத்தானு எவ்வளவு சொல்லக்கூடாது. எங்க அத்தான் கொஞ்சம் அழகா இருந்துடக்கூடாது, உடனே வந்துருவாளுவ. லெட்டி மக்கா நீயா சொல்ல இப்படி? இல்ல வாடகை எடுத்துட்டு வந்த ஆளை. பாவம் நயன்தாரா நல்லா யாச்சுவாங்க த்ரிஷாகிட்ட. தமனா உனக்கும் சேர்த்துதான் பாத்துக்க. எங்க அத்தானு அத்தான் கொத்தானிட்டு வந்தான்னு வச்சுக்கியா நடக்குது வேற சொல்லிவிட்டேன். இடி மக்கா எங்க அத்தான் வந்துட்டாவ. இடி ஆமட்டி எருமை சும்மா இரு. ஏற்கனவே காண்டாவ, நீ திரும்ப காண்டாத்திட்டு இருக்காத, கொஞ்சம் சும்மா இரு. அக்கா உண்மையிலே எங்க அத்தான் வந்துட்டாவ பாரு. ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் சார். தமனா இங்க வாங்க. தமனா ஒண்ணுதான் கூட உங்க அத்தான். ஆமாட்டி ஆண்டி எனக்கு தெரியல, சரி கேட்டுட்டு வரேன். இந்த எருமன்னைக்கு வீட்டுக்கு வரட்டு, நான் பார்த்துக்கிறேன். என்ன கூப்பிடுவாருன்னு நினைச்சு தமனால கூப்பிடுவாரு. கடுப்பா இருக்கு. நான் இனி பேசவே மாட்டோம்ல. சார் சொல்லுங்க சார். தமனா, த்ரிஷாலி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சரியா? ஓகே சார். காலேஜுக்கு வரச்சுல பூஜா வேற கொஞ்சம் திட்டிட்டா போல, அழுதுகிட்டு இருந்தா. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பேசி அவளை கொஞ்சம் சிரிக்க வைங்க சரியா? என்ன சார் சொல்றீங்க? பூஜா எதுக்கு திட்டுனா? உனக்கு தான் தெரியும்லாமா, பூஜாவுக்கும் த்ரிஷாவுக்கும் இப்போ வர கொஞ்சம் ஆகாதுன்னு. நீ கொஞ்சம் பாத்துக்க, ஓகேவா த்ரிஷாவை? ஓகே சார், கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் தமனா. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ்? நான் பாத்துறேன், என் ஃப்ரெண்ட்ல நான் பாத்துறேன் சார். ஓகேம்மா, தேங்க்யூ. சார் இது சொல்லதுக்கு வந்தீங்க? ஆமாம்மாயா, நான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும்னு நினைச்சேன் சார். இப்போ
எனக்கு நெக்ஸ்ட் தாம்மா கிளாஸ். இப்போ ஸ்வேதா மிஸ் வருவாங்க. ஓகே சார் ஓகே. ரெட்டி மக்கா எதுக்கு கூப்பிட்டாவ? உண்மையை சொல்லணுமா வேண்டாமா எதுக்கு கூப்பிட்டாவனே? சரி கொஞ்ச நேரம் ஓட்டுவோம் பார்ப்போம். ரெட்டி மக்கா திருச்சலுக்கு மூஞ்சியா இஞ்சி இந்த குரங்கு மாதிரி வெட்டிருக்கு. சரி அவ மூஞ்சி அப்படித்தானே சொல்லு, எதுக்கு கூப்பிட்டாவ சார்? அது இல்லை மக்கா, இந்த கிளாஸ்லேயே நான் தான் க்யூட்டா அழகா இருக்கனா. அது மட்டும் இல்லை இந்த காலேஜ்லேயே நான் தான் அழகான பெஸ்ட் ஸ்டூடெண்டா. அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன். திருஷாலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தாங்கன்னா சார் என்னதான் லவ் பண்ணியிருப்பாங்களாம். நீ உருட்டு வேற. அதுக்கு இல்லை மக்கா, சார் எதுக்கு கூப்பிட்டாவன்னா சொல்லணுமா? வெட்டி கண்ணாடி, நான் இன்னைக்கு செருப்பு கீழ் சாகம் போட்டு வந்திருக்கேன், வாங்கி செத்துறாத ஒழுங்கா சொல்லு. அது ஒன்றும் இல்லை மக்கா, திருஷாலுமே காய்ச்சலாம் நல்லா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாவ. இதுவா? ஆமாம் ஆமாம், அவளுக்கு காய்ச்சலாம். பூஜா வேற யாசனாலாம். பூஜா எதுக்கு மக்கா உன்னை யாசனா? இடிச்சபடி உன்னிட்ட தான். பூஜா எதுக்கு யாசனா? கிறுக்கு பிடிச்சிட்டா தான் யாசனா. அவளுக்கு கிறுக்கு பிடிக்கல, இப்போ திருஷாலு தான் கிறுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நீ எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கான்? வந்தவொடனே எப்பவுமே திருஷா இங்கே வாங்கன்னு சொல்லுவாவ சாரு. இன்னைக்கு தாமண்ணா இங்கே வாங்கன்னு சொன்னாவ பத்தியா, அதுதான் மேடத்துக்கு கோவம் வந்துட்டு. உனக்கு புரியலையா? ஓ அதுக்கு தான் மேடம் இப்படி இருக்காங்களோ? மக்கா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். திட்டத்துக்குன்னா ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போயிச்சல்ல, உண்மையிலே நான் ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வரேன். சூர்யா நீ எதுக்கு இங்க வந்து நிக்க? எதுக்கு சூர்யா இப்ப இதுல இருந்து ஒளிஞ்சு நின்னது வரை நிக்க? த்ரிஷா உன்கிட்ட பேசணும். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல சூர்யா, புரிஞ்சுக்க. நிறைய நாள் சொல்லிட்டு நீ கேட்க மாட்டேங்க. என்ன புரிஞ்சுக்க த்ரிஷா கொஞ்சம். ஒன்னு புரிஞ்சுக்கன்னு எனக்கு அவசியம் கிடையாது. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா பாத்துக்க, அந்த குருவை உண்மையில நான் அடிச்சிருவேன். அடிப்பியாச்சு பாயா? உண்மையிலே த்ரிஷா நான் சொல்ல, நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா நான் ஆள் வச்சு அவனை அடிப்பேன் சொல்லிட்டேன். எனக்கு திரும்ப திரும்ப கோவத்தை உண்டு பண்ணாத சூர்யா, இப்படிலாம் பேசாத. உண்மையிலே த்ரிஷா நான் போய் சொல்லல, உண்மைதான் சொல்லேன். என் ஹஸ்பண்ட் அடிக்கிறதுக்கு உனக்கு என்னதுல உரிமை இருக்கு? என்னது த்ரிஷா சொல்ல? ஹஸ்பண்டா? இங்க பாரு, என் ஹஸ்பண்ட் எனக்கு கட்டின தாலி. வலிவிடு விளவு.